ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குப்பா. இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஓகேவா, இதெல்லாம் எது கீழே வரும் அப்படின்னா WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஐபிஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நல்லா பாருங்கள், இது பேர்லேயே இருக்குது, நான் ஃபுல்லாக எழுதுகிறேன். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஓகேவா. சரி, இப்போ சிம்பிளாக ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு காரு பைக்காக இருக்கட்டும் ஓகேவா, இது எல்லாமே என்னோடய ப்ராப்பர்ட்டி, நான் காசை கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். சரியா, அது என்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலெக்சுவல் அதாவது நம்மளோட திங்கிங் மூலயமா, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி மூலயமா ஒரு விஷயம் க்ரியேட் ஆகிருக்கு, நம்ம அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா ஓகேவா, அது நான் அந்த மியூசிக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான கம்ப்ளீட் ரைட்ஸ், காப்பி ரைட் அப்படின்னு சொல்லிலாம் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ரைட்ஸ் என் பேரில் இருக்கும் ஓகேவா. இப்போ ஏதோ ஒரு மூவி எடுத்திருக்கேன் ஓகேவா, அந்த வீடியோவோட ரைட்ஸ் அப்படின்னா அது என் பேரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு ட்ரக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் கேன்சர் அப்படின்னு சொன்னால், ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா என் பேரில் ரெஜிஸ்டர் ஆகி எனக்கு என்ன செஞ்சுருவாங்க, பேட்டன்ட் போட்டு கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ இதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு. இது நான் ஒரு ஸ்கோப்புக்காக குட்டியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், இது ரொம்ப பெருசாக வரும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஓகே. எனிவே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு சொன்னால், இந்த மருந்து மாத்திரை ட்ரக்கு ஃபார்மக்யூட்டிக்கல் செக்டாரை சம்மந்தப்பட்ட விஷயம்தான் ஓகேவா. சரி, இப்போ ஏதோ ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க ஓகேவா, ட்ரக் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேட்டன்ட் வாங்கணும் ஓகேவா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வாங்க முடியும் அப்படின்னா 20 இயர்ஸ் ஓகேவா. ஸோ 20 இயர்ஸ் வரைக்கும் அதுக்கான பேட்டன்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா அதோட பேட்டன்ட் முடிஞ்சு போயிடும். சரிங்களா. ஸோ பேட்டன்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் யாருனாலும் அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஓகே. இது வந்து பேட்டன்டிங் அப்படிங்கிற விஷயம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேவா அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேவா. அதில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தே வில் அலோ லைசன்சிங் அப்படின்னு. ஐ வில் எக்ஸ்பிளைன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, லெந்தாக இருக்கும் சரியா. ஸோ பேட்டன்ட் வாங்கிட்டதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கிட்டத்தட்ட 5 to 6 இயர்ஸ் ஓகேவா அவங்க ட்ரையல் பண்ணுவாங்க. அது ஹியூமன் ட்ரையலாக இருக்கட்டும், அனிமல் ட்ரையல் எல்லாம் பண்ணுவாங்க. 6 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஓகே நீங்கள் இது சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏனா எஃப்டிஏ வந்து ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க. இதே இந்தியா அப்படின்னு சொன்னால் ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, DCGI. இவங்க என்ன செய்வாங்க, இங்கே ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறையா பாடிஸ் இருக்குது வேர்ல்டில். ஸோ இந்த 5 to 6 இயர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பேட்டன்ட் ஓகேவா வாங்குறீங்க அப்படின்னா 0 to 20 இயர்ஸ் ஓகேவா. ஸோ இதில் 5 to 6 இயர்ஸ் ஓகேவா இந்த இதுவே போயிடும். இங்கே தான் உங்களுக்கு என்ன செய்யுது, லைசன்சிங் அப்படிங்கிற ஒன்றே கிடைக்கிது. அப்போனா ஃபஸ்ட்டு 6 இயர்ஸ் உங்களால் விற்பனை பண்ணி அதில் உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொன்னால் கிடைக்கல. அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 14 இயர்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ அந்த ட்ரக் மேனுஃபேக்சர் கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கு நட்டமாக இருக்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன சார் 14 வருஷம் ஒரு ட்ரக்கை விற்கிறாங்க, அதனால அவங்களுக்கு லாபம் கிடச்சிடாதா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக ஓகேவா இதெல்லாம் ரீசர்ச் ரிப்போர்ட்ஸு ஓகேவா. ஒரு ட்ரக்கு செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 13 to 15 வருஷம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆவரேஜாக ஓகேவா $2 billion செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. இதில் நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் ஒரு ட்ரக் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கே வருது. மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்க என்ன செய்யணும், தே ஹேவ் டு கெட் பேட்டன்ட். பேட்டன்ட் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகணும் புரிஞ்சுக்கோங்க. யூஎஸில் நீங்கள் பேட்டன்ட் வாங்கிட்டீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பேமெண்ட் வாங்கிட்ட மாதிரிலாம் கிடையாது. அந்த மருந்தை இந்தியாவுக்கு விற்பனைக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து தனியாக அதுக்கு பேட்டன்ட் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட பேட்டன்ட் ஆக்ட் இருக்குது, அதுக்கான ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், அப்ளை பண்ணி அவங்க உங்களுக்கு பேட்டன்ட் தரணும். அதுக்கு செலவாகும், அதுக்கு டைம் ஆகும். அதே மாதிரி உலகத்தில் எந்த கண்ட்ரிக்கு போய் நீங்கள் பண்ணாலுமே அந்த கண்ட்ரியில் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இட் இஸ் எ வெரி சேலஞ்சிங் அண்ட் காஸ்ட்லியஸ்ட் டாஸ்க்கு, அதுதான் விஷயம் ஓகே. இப்போது அடுத்த மேனுஃபேக்சர்ஸ், இப்போ பேட்டன்ட் அப்படிங்கிறது 20 வருஷத்தில் முடிஞ்சு போயிருதா, முடிஞ்சு போனோனையும் அதர் மேனுஃபேக்சர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரிவர்ஸ்
சயின்ஸ், ஓகேவா, அது மூலயமா என்னென்ன கண்டென்ட்ஸ் உள்ளே இருக்குது, என்னென்ன மருந்துகள்லாம் வச்சு தான் இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, தே வில் ஃபைல் ஃபார் பேட்டன்ட் போக முடியாது ஏன்னா ஏற்கனவே யூஸ் பண்ணுறது, ஓகேவா, பட் தே வில் கோ இன்டு மேனுஃபேக்சரிங், ஓகேவா. ஸோ மேனுஃபேக்சரிங் போனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருந்து என்ன செய்வாங்க, தே வில் ஃபைண்ட் அவுட் எனி ட்ரக், இந்த ட்ரக் பேர் வந்து ஏஏ, ஓகேவா, அப்படிங்கிற காம்பனன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது ஏஏபி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா காம்பனண்ட்டை ஆட் பண்ணிக்குவாங்க. சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், பட் அதுவும் இதுவும் என்னது ஒரே காம்பனண்ட் தான். இப்போ அகைன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட லைசன்சிங்க்கு அப்ளை பண்ணுவாங்க, ஓகேவா. நீங்கள் லைசன்சிங்க்கு அப்ளை பண்ணனாலே உங்களுக்கு என்ன வேணும்னா கிட்டத்தட்ட 5 to 6 years ஆஃப் தி ட்ரையல் டேட்டா தேவைப்படும், ஓகேவா. இங்கே தான் வந்து என்னது ரியல் இஷ்யூவே இருக்குது, நல்லா கவனிங்க. இப்போது இந்த நியூ மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரிக் மெடிசன் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரிஜினலாக இவங்க தன்னுடைய மூளையை யூஸ் பண்ணி செலவை செஞ்செல்லாம் என்ன செய்யலை, எந்த ஒரு புது ட்ரக்கையும் கண்டுபிடிக்கல. ஏற்கனவே கண்டுபிடிச்ச ட்ரக்கை பேட்டன்ட் முடிஞ்சதுனால என்ன செய்கிறாங்க, எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 5 to 6 years ட்ரையல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஏற்கனவே அந்த 5 to 6 வருஷத்துக்கு ஜென்ரேட் பண்ண டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இவங்க என்ன செஞ்சுருவாங்க, இப்போ நம்ம கண்ட்ரினா டிசிஜிஏ ரெகுலேட்டர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு இமீடியட்டாக 6 வருஷம் இவெல்லாம் வெயிட் பண்ணால ஒரிஜினல் மேனுஃபேக்சரு, அந்த மாதிரி வெயிட்லாம் பண்ண தேவையில்லை, இமீடியட்டாக அவனுக்கு என்ன செஞ்சுருவாங்க, லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. இதை தடுக்கிறதுக்கு தான் ஃபாரின் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் யூனியன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வராங்க. அப்படின்னா 20 years பேட்டன்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும், ஓகேவா, இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அவனோட ட்ரையல் டேட்டாவை, ஓகேவா, அதை வந்து இவங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ 20 வருஷம் கழிச்சு நீ ஒரு 6 வருஷம் கஷ்டப்பட்டு ட்ரையல் டேட்டா எடுத்து அதை கொண்டு போய் நீ என்ன செய்ய, யூ கிவ் டு யுவர் அத்தாரிட்டி, அது மூலயமா லைசன்ஸ் வாங்கு. ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் இந்த ஒரிஜினல் மேனுஃபேக்சருக்கு அப்படின்னா இன்னொரு 6 years அப்படிங்கிறது இன்டைரக்டாக என்னது கிடைக்குது. ஸோ இங்கே ஒரு 14 years, இங்கே ஒரு 16 years. ஸோ கிட்டத்தட்ட டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் பேட்டன்ட் பீரியட் அந்த 20 வருஷம் அவனுக்கு வந்து கிடச்சிருது. ஸோ அந்த 6 yearsோட சேர்த்து நல்ல லாபம் அவன் பார்த்துட்றான். ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இப்போது இந்தியா மாதிரியான நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை யூஸ் பண்ணக்கூடாது, காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி. அதை நாங்கள் கடைப்பிடிக்க மாட்டோம். எங்கள் ஊர்லலாம் டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி கிடையாது. உன்னோடதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தானா நான் இதே டேட்டா தானே தம்பி, ஓகேடா இந்த லைசன்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது என்ன சார் இது அநியாயமாக இருக்கே அப்படின்னு சொல்லலாம். பட் பப்ளிக் ஹெல்த், ஓகேவா, இதெல்லாம் மனசில் வச்சு பார்க்கும்போது இந்தியா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன செஞ்சிட்ருக்காங்க, இன்னே வரைக்குமே இதை ஹேண்டில் பண்ணி டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டிவை என்ன ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலுமே அதில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. என் ஊரில் இதெல்லாம் வராது தம்பி அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லிடும். அதனால தான் இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசி ஆஃப் தி வேர்ல்டு அப்படிம்பாங்க, ஓகேவா. அதுக்கு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரக்கை கண்டுபிடிக்கிறவன் நிறைய பேர் இல்லை. பட் COVID-19 அதெல்லாம் மாறிச்சு. ஏன்னா இந்த இடத்துல என்னது நிறையா பார்ட்னர்ஷிப்பில் நம்ம நிறையா கோவிடுக்கான மருந்துகள் கண்டுபிடிச்சோம். எனிவே பட் லாஸ்ட் 40-50 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் ஜென்ரிக் மெடிசன் அப்படிங்கிறது என்னது அதிகம். அப்படின்னா ஒரிஜினல் மெடிசனை அப்படியே என்ன செய்யறது, காப்பி பண்ணி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜென்ரிக்கு ஒரு மாத்திரை வந்து இவன் 10,000 ரூபாய்க்கு விற்றுருந்தானா நம்ம என்ன பண்ணுவோம், அதே ஜென்ரிக் மெடிசனில் 25 ரூபா தான்ப்பா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேட்டன்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்ண முடியாது, 10,000 ரூபாய்க்கு விற்க முடியாது. ஏன்னா இவன் அதே மாத்திரையை 25 ரூபாய்க்கு கொடுக்குறான். ஸோ 20 years கழிச்சு he has to reduce, ஓகேவா. ஸோ இங்கே தான் பெரிய பஞ்சாயத்துலாம் நடக்கும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஜென்ரிக்னா என்ன, டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டினா என்ன அப்படின்னு.